நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சுட்டாங்க அல்லது ஏதாவது ஒன்று அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சும்மா விட மாட்டோம். 4 பேருக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன், நமக்கு நன்மை செய்கிறவர். ஆமென். நாம் இருக்கிற சூழ்நிலை என்பது இந்த வார்த்தைக்கும் நமக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா இது யாருக்குமே தெரியும். எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. பிரதர், நீங்க முந்தி இங்க எல்லாம் இருந்தீங்க, இப்போ எங்க இருக்கிறீங்க, அது யாருக்கும் தெரிய வேண்டான்னு நாங்க மாறி 2 மாசம் ஆச்சு. யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் இங்க வர்றது மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு கணவர் வந்தார். கணவருக்கு தெரியக்கூடாதுன்னு அதே மனைவி வந்தாங்க. மீட்டிங் முடிச்சு சேர்ந்து போனாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா மாத்தி கூட்டு மீட்டிங் முடிச்சு தெரிஞ்சிடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொன்னார், அதை அவர் செய்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. ஒன்று கூட என்ன ஆகலையா, தவறல்ல. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாதவன் மனிதன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ நமக்கு எலெக்ஷன் இனி வர போறதுனால ஃபுல்லா வாக்கு தத்தங்களா இருக்கும். ஒருத்தங்க 1000னா இன்னொருத்தங்க 2000. இனி ஃபுல்லா இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருப்போம். இனி ஒரு 3 மாசத்துக்கு அது கேட்கிறதோட சரி. ஆமா, நீ அதை கேட்பாய், அதை காண மாட்டாய். ஆனால் நான் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வானம் ஒளிந்தாலும் இந்த பூமி ஒளிந்தாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு உறுப்பு கூட, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை முன்வைத்து அதற்குள்ளே அந்த செய்தியை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அந்த 3 வார்த்தையும் சொல்லி விடுகிறேன். 1, அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2, அபயமிடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அபயமிடுங்கள்னா கூப்பிடுங்க, அபயமிடுங்கள். 3, அமர்ந்திருங்கள். ஆமென். இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லலாமா? அறிந்து கொள்ளுங்கள், வேற கேக்கு. ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், அபயமிடுங்கள், அமர்ந்திருங்கள். அறிந்து கொண்டாதான் அபயமிட முடியும். அறிந்து அபயமிடுகிறவனுக்கு மட்டும்தான் அமர்ந்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு காவற், அந்த 1வது வசனத்துல காவற்சாலை முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்டவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் சொல்லுகிறார் 33:2, இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆமென். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் தியானிக்க வைத்தார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 1/2 hour வேணும். ஆனால் நமக்கு இன்னொரு 50 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதனால கொஞ்சம் வண்டி ஸ்பீடா போகும், இடையில யாரும் வந்துடாதீங்க. ஆமென். சில இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம், ஒரு டீ பிரேக். அந்த இடத்த கொஞ்சம் அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க. ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு. ஆமென். இந்த சில ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நடந்து பார்ப்பாங்க, சிலருக்குன்னு ஒரு சின்ன கேபிள் கார், அந்த பேட்டரி கார்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ எதுக்குன்னா அப்படி வண்டி போயிட்டே இருக்கும். சில இடத்துல வண்டி நிற்க, எதுக்கு தெரியுமா? அதை ஒழுங்கா பாரு. ஏன்னா இங்கே அனிமல் இருக்கும், இங்கே பார்த்துட்டு இருப்போம். அடுத்து இங்கே பார்க்கும்போது அனிமல் இங்கே இருக்கும். அதனால அவன் டிரைவருக்கு தெரியும். அதனால நிறுத்தி ரைட் சைடு அப்படிமா. சில இடத்துல அப்படி நின்று பார்க்கணும். பைபிள் படிக்கும் போதும் சரி, சில இடத்துல தான் சேலான்னு வரும் தெரியுமா? சேலா சேலா அப்படின்னு வரும்போது அதன் அர்த்தம் என்ன?
திரும்ப கொஞ்சம் சத்தமா வாசி, அப்படியே விட்டுறாத. ஆமென். நம்மோடு பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் பிராக்கெட்ல என்ன போடணும் தெரியுமா? நீங்க எழுதிட்டு இருக்காதீங்க, நம்ம மனசுல அப்படியே படிக்கணும். அதை கர்த்தருக்கு மகிமை என்ன அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல கர்த்தர் தம்மை ஏதோ ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது போல அறிமுகப்படுத்துகிறார். இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனத்துல 2ஆம் தரம் உண்டாகின்னு. உண்மையில எரேமியாவுக்கு 2ஆம் தரம் இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல 2வது தடவை ஆண்டவர் பேசுறார். அந்த சிச்சுவேஷன்ல ஆனா அவனை அழைக்கிறதுல இருந்தே கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். எரேமியா புத்தகத்துல நிறைய பார்க்க முடியும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 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 இப்படிதான். அப்போ ஆரம்பத்திலே கர்த்தர் யார் என்பதை சொல்லி இருக்கலாம், ஆனா அங்க சொல்லாம இங்க அவர் சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னைக்குமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துறது போல ஒரு இடத்துல தம்மை அறிமுகப்படுத்துவார்னா அந்த இடத்துல அவர் எப்படி தம்மை அறிமுகப்படுத்துகிறாரோ அப்படி நாம் அவரை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எப்போ இதை அறிமுகப்படுத்தி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமை அழைத்த அன்று அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனா அழைத்த அன்று அறிமுகப்படுத்தாம அவங்களோட நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு, ஆமென், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, அதாவது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் பழக்கம் என்பது 24 இயர்ஸ். இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு 75 வயதுல கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். 99வது வயதுல கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் தம்மை அறிமுகப்படுத்த காரணம் பலமுறை இந்த பலிபீடத்துல அது சொல்லப்பட்டது. அது சொல்ல சொல்ல பலன். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், அந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது எப்படி இந்த வசனம் ஆதியாகமம் 17:1 இருக்கும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 99 வயது ஆனபோது, ஆபிரகாமுக்கு 99 வயது ஆனபோது. இதை ஏங்க சொல்லணும்? இதை ஏன் சொல்லணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது அர்த்தம், ஆபிரகாமே, உன்னால இனி ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியும். தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிலையில நாம பார்க்கணும். மனோவாவுக்கும் மனைவிக்கும் கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? மனோவாவுக்கும் மனைவிக்கும் தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது மனோவா கேட்கிறான், இதெல்லாம் நடக்கும் போது நாங்க உங்களுக்கு பலி செலுத்தணுமே, உம்முடைய நாமம் என்ன அப்படி கேட்கும் போது அந்த தேவதூதனானவர் அப்படியே சிரிக்கிறார். சிரிச்சிட்டு சொல்றான், என் நாமம் என்னவென்று கேட்பானே அது அதிசயம், அது அதிசயம். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இருக்கும், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். ஆமா, அப்ப மனசுல இப்ப என்ன வந்துட்டு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அதிசயம். இத உள்ள வாங்கி பாக்குறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அதே போலதான் தேவன் அந்த இடத்துல, அதாவது சில இடத்துல தேவன் நம்மை இதை ஃபர்ஸ்டா சந்திக்கிறது போல தேவன் தம்மை அறிமுகப்படுத்துவார். 3வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். 34வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். 3வது அதிகாரத்துல சொல்லலாம் மோசேக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா 34வது அதிகாரத்துல மோசேக்கு மோசே எங்க இருக்கிறான்னா கர்த்தர் பக்கத்துல இருக்கிறான். அப்போ நாம அறிந்து கொள்ளணும். அப்போ சில அடைப்பட்ட சூழ்நிலை நெருக்கம் வரும்போது அந்த இடத்துல நாம் அறிந்திருக்க வேண்டியது அவர் யார் என்பதை. ஏகோவா என்று நாமம் உள்ளவர் அப்படிங்கிற ஏகோவா அப்படின்னாலே I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் இருக்கிறேன். பாஸ்ட்ல அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் பிரசன்ட்லயும் இருக்கிறார். பிரசன்ட்ல எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் ஃபியூச்சர்லயும் இருப்பார். நீ தரையில் இருக்கும்போது உன் கூட எப்படி இருந்தாரோ நீ தண்ணீர்ல இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார். நீ அக்னியில் இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார்.